அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரீ ICT டியூட்டோரியல்ஸ் தமிழ். தரம் 10 அலகு 5 பணி செயல் முறைமை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்ட் 1இல் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தரம் 6 முதல் 13 வரையான தரங்களுக்குரிய தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் பாட அலகுகளுக்குரிய வீடியோக்களையும் மற்றும் பாஸ் பேப்பர்ஸ் மாடல் பேப்பர்ஸுக்குரிய வீடியோஸையும் பயனுள்ள தொழில்நுட்ப வீடியோஸையும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிட இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கொடுத்து வச்சால் உங்களுக்குரிய நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் கணனியின் கூறுகள் பற்றி பார்க்கலாம். கணனியானது பிரதானமாக 3 கூறுகளை கொண்டுள்ளது. ஒன்று ஹார்ட்வேர் வெண்பொருள், மென்பொருள் சாஃப்ட்வேர், அடுத்தது நிலைப்பொருள் ஃபர்ம்வேர். கணனியின் இந்த 3 கூறுகள் பற்றியும் தனித்தனியாக பார்க்கலாம். முதலாவது கணனி வெண்பொருள் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் என்பது திட்டமான ஒரு குறித்த வடிவத்தை கொண்டிருக்கும் தொட்டுணரக்கூடியதாக இருக்கும். அதாவது திட்டமான ஒரு வடிவத்தை கொண்டதும் தொட்டுணரக்கூடியதுமான கணனி பாகங்கள் அனைத்தும் கணனி வெண்பொருட்கள் எனப்படுகின்றது. இந்த ஒவ்வொரு கணனி வெண்பொருட்களும் அதற்கென குறித்த திட்டமான ஒரு வடிவத்தை கொண்டிருக்கும். இப்போ இதற்கு உதாரணமாக சாவிப்பலகை அல்லது விசைப்பலகை, மற்றது சுட்டி, கணனி திரை அல்லது தெரிவிப்பி மானிட்டர், அச்சுப்பொறி பிரிண்டர், வெண்வட்டு ஹார்ட் டிஸ்க், வெரிடி, ஸ்கேனர், ஸ்பீக்கர், மைக், இப்படி பலவற்றை குறிப்பிடலாம். அடுத்ததாக கணனி நிலை பொருட்கள் கம்ப்யூட்டர் ஃபர்ம்வேர் பற்றி பார்க்கலாம். கம்ப்யூட்டர் ஃபர்ம்வேர் என்பது இங்கு கணனியை ஆன் பண்ணினதும் உடனடியாக ஸ்கிரீனை பார்க்க முடியாது, சில அறிவுறுத்தல்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ உதாரணமாக கீபோர்டில் உள்ள லைட்ஸ் ஆன் ஆகி ஆஃப் ஆகும், சவுண்ட் ஒன்று வரும். இப்படியான கணனியின் அடிப்படை தொழிற்பாடுகளுக்கான அறிவுறுத்தல்கள் கணனியில் உள்ள ரொம் ரீட் ஒன்லி மெமரி, அதாவது வாசிப்பு மட்டும் நினைவகத்தில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. இவை கணனியை உற்பத்தி செய்யும் நிறுவனத்தினால் கணனி உற்பத்தி செய்யும் போதே சேமித்து வைக்கப்படும். இவற்றில் நாங்கள் எந்த மாற்றத்தையும் மேற்கொள்ள முடியாது. இப்போ ரீட் ஒன்லி மெமரி என்பதனால் ரீட் பண்ண மட்டுமே முடியும், ரைட் பண்ண முடியாது. நாங்கள் எந்த விதமான மாற்றங்களையும் மேற்கொள்ள முடியாது. இந்த நிலை பொருளில் உள்ளடங்கியுள்ள விடயங்கள் பற்றித்தான் தெளிவாக பார்க்க போகின்றோம். இதனை கணனியின் ஆரம்ப தொழிற்பாட்டை மேற்கொள்ளும் முறை என்றும் குறிப்பிட முடியும். இங்கு சில டேர்ம்ஸ் அவற்றின் விரிவு மற்றும் தொழிற்பாடு பற்றி பார்க்க போகின்றோம். POST இதன் விரிவு பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். இதுதான் முதலில் நடைபெறும் ஆக்ஷன். இங்கு CMOS நினைவகத்தின் மூலமாக கணனியுடன் தொடுக்கப்பட்டுள்ள அனைத்து வெண்பொருட்களும் சேர்க்கப்பட்டு அவை ஒவ்வொன்றும் சரியான நிலையில் உள்ளனவா, சரியாக இயங்குகின்றனவா என உறுதிப்படுத்தப்படுகின்றது. அடுத்தது BIOS என்பது பற்றி பார்க்கலாம். இதன் விரிவு பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம், அடிப்படை உள்ளீடு வருவிளைவு முறைமை என்று குறிப்பிடப்படும். பயனர் யூசரினால் கணனியில மின் இணைப்பு ஏற்படுத்தப்பட்டதும், அதாவது கணனியை ஆன் செய்ததும் மைய முறை வழியாக்க அலகு CPU மூலம் இந்த பயோஸ் தொழிற்படுத்தப்படும். CMOS என்பதன் விரிவு காம்ப்ளிமெண்டரி மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர். CMOS எனப்படுவது மதர்போர்ட் தாய்ப்பலகையில் உள்ள ஒரு சிறிய மெமரி. இதில் பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் செட்டிங்ஸ் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். ரைட். அடுத்ததாக பூட்டிங் பற்றி பார்க்கலாம். கணனி தொடங்கும் போது, அதாவது கணனியை சுவிட்ச் ஆன் பண்ணும்போது செயற்பாடுகள் அனைத்தும் பூட்டிங், அதாவது எமது கணனியில் உள்ள பணி செயல் முறைமையானது ரெம் தெற்போக்கு பெருவழி நினைவகத்தில், அதாவது பிரதான நினைவகத்தில் பிரவேசித்தல் தான் பூட்டிங் எனப்படும். கணனியை சுவிட்ச் ஆன் பண்ணுதல் தான் பூட்டிங்கின் முதலாவது ஸ்டெப்பாக அமைகின்றது. இப்போ கணனியின் ஆரம்ப தொழிற்பாட்டை சுருக்கமாக பார்க்கலாம். பயனரினால் கணனி சுவிட்ச் ஆன் பண்ணப்பட்டதும் மைய முறை வழியாக்க அலகின் மூலம் பயோஸ் தொழிற்படுத்தப்படும். அடுத்து முதலில் POST அதாவது பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் செய்நிரல் ஓட்டம் நடைபெறும். இங்கு CMOS நினைவகத்தின் மூலம் கணனியில் இணைக்கப்பட்டுள்ள அனைத்து வெண்பொருட்களும் சரியான முறையில் இயங்குகின்றனவா என உறுதிப்படுத்தப்படுகின்றது. அடுத்து பூட் ஸ்ட்ராப் லோடர் பூட் டிரைவில் MBR வாசிக்கப்படும். இப்போ MBR என்பது மாஸ்டர் பூட் ரெக்கார்ட்.
பூட் ஸ்டெப் லோடர் என்பது ஒரு ஃபேர்ம்வேர் நிலைபொருள். ரைட், அடுத்த ஸ்டெப் வந்து பூட் டிரைவில் உள்ள பணி செயல் முறைமையானது ரெம்முக்கு செல்கின்றது. இறுதியாக கணனியின் முழுமையான கட்டுப்பாட்டை பணி செயல் முறைமை பெற்று யூசர் இன்டர்ஃபேஸ் பயனர் இடைமுகத்தை வழங்குகின்றது. இவ்வளவு ஸ்டெப்ஸ் தான் பூட்டிங் கண்டதில் உள்ளடங்குற ஸ்டெப்ஸாக இருக்குது. இப்போ ரெம்மின் விரிவு ரேண்டம் எக்ஸஸ் மெமரி. இந்த ரெம் வந்து கணனியின் பிரதான நினைவகம், அதாவது மெயின் மெமரி அல்லது தெற்போக்கு பெருவழி நினைவகம் என அழைக்கப்படும். இது தொடர்பாக விரிவான விளக்கத்தை நீங்கள் தரம் 10 2வது அலகில் படித்திருப்பீர்கள். ரைட், அடுத்ததாக கணனி மென்பொருள் சாஃப்ட்வேர் பற்றி பார்க்கலாம். இப்போ கணனியில் முழுமையான தொழிற்பாட்டை மேற்கொள்வதற்கு வெண்பொருள், மென்பொருள் மற்றும் பயனர் இவை மூன்றும் தேவையாக உள்ளது. இப்போ கணனி மென்பொருள் என்பது கணனியில் குறித்த பணிகளை செய்வதற்காக கணனியை வழிப்படுத்துவதற்கு கணனிக்கு வழங்கப்படுகின்ற அறிவுறுத்தல்களின் தொகுதியே கணனி மென்பொருள் எனப்படுகின்றது. இப்போ ஒரு கணனியில மென்பொருட்கள் எதுவுமே நிறுவப்படவில்லை, கணனி வெண்பொருட்கள் மட்டுமே உள்ளன என்றால் அதனால எந்த பயனுமே இல்லை எங்களுக்கு. எப்பொழுதும் மென்பொருட்கள் அற்ற வெண்பொருட்கள் பயனற்றவை. இப்போ வெண்பொருட்கள் அவற்றின் தொழில்களை சரியாக செய்ய வேண்டுமென்றால் கட்டாயமாக அந்த வெண்பொருட்கள் தொழிற்பட தேவையான மென்பொருட்கள் அந்த கணனியில் நிறுவியிருத்தல் வேண்டும். இப்போ கணனி எந்த பணியை மேற்கொள்ள வேண்டும், எப்பொழுது மேற்கொள்ள வேண்டும், எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பவற்றை கூறுகின்ற அறிவுறுத்தல்களின் திரட்டு அல்லது தொகுதிதான் கணனி மென்பொருட்கள் எனப்படுவது. இந்த அறிவுறுத்தல்களை வழங்குபவர் பயனர், அதாவது மனிதர். இப்போ கணனியை பயன்படுத்துபவர் பயனர். இந்த கட்டளைகளை நிறைவேற்ற சொல்லி மனிதன் தான் கணனிக்கு கட்டளை இடுகின்றான். இப்போ கணனியில் ஒரு குறித்த கட்டளையை, அதாவது கொமாண்டை கிளிக் பண்ணும் போது, இப்போ உதாரணமாக MS Word மென்பொருளில் நீங்கள் தயாரித்த ஒரு ஆவணத்தை சேவ் பண்ணுவதற்காக Ctrl+S ஷார்ட்கட்டை பாவிக்கலாம், அல்லது ஹோம் டேப்பில் உள்ள சேவ் என்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ண முடியும். அப்போது கிளிக் பண்ணும் போது அந்த ஆவணம் சேமிக்கப்படுகின்றது, சேவ் ஆகின்றது. இந்த பட்டனை கிளிக் பண்ணினால் சேவ் ஆக வேண்டும் என்ற அறிவுறுத்தல் MS Word மென்பொருளை தயாரித்தவர்களால் வழங்கப்பட்டுள்ளது. இந்த அறிவுறுத்தல்கள் பயனருக்கு தெரியாது, மறைக்கப்பட்டுள்ளது. பயனருக்கு சேவ் என்ற அந்த பட்டன் மட்டுமே தெரியும், அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது அந்தந்த கொமாண்ட்ஸ் அல்லது பட்டன்ஸ் அவற்றிற்குரிய அறிவுறுத்தல்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அனைத்தும் பயனருக்கு மறைக்கப்பட்டு இருக்கும். பயனர் எந்த விதத்திலும் அதனை பார்க்க முடியாது. இப்போ மென்பொருட்கள் அனைத்திலும் இப்படியான செயற்பாடு தான் காணப்படுகின்றது. இதில் இருந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும் மென்பொருட்களின் முக்கியத்துவம் என்னவென்று. அடுத்ததாக மென்பொருட்களின் வகைகளை பார்க்கலாம். இப்போ மென்பொருட்கள் பிரதானமாக 2 வகைப்படுகின்றது. ஒன்று முறைமை மென்பொருட்கள் சிஸ்டம் சாஃப்ட்வேர், மற்றது பிரயோக மென்பொருட்கள் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இந்த ஒவ்வொரு வகைகளுக்கும் உரிய உதாரணங்களை பார்க்கலாம். அதற்கு முன்னர் ஒரு விடயம், இந்த 2 வகை மென்பொருட்களிலும் முறைமை மென்பொருள் மிக முக்கியமானதாக உள்ளது. இப்போ முறைமை மென்பொருளுடன் ஒப்பிடும் போது பிரயோக மென்பொருட்களின் முக்கியத்துவம் குறைவாகத்தான் காணப்படும். முறைமை மென்பொருளாக 3 மென்பொருட்கள் காணப்படுகின்றன. பணி செயல் முறைமை ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இது முக்கியமானது ஒன்று. எமது பாட அலகின் பெயரே இதுதான். ரைட், அடுத்த 2வது வந்து பயன்பாட்டு மென்பொருள் யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர். 3வது மொழிபெயர்ப்பிகள் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸ். இந்த மென்பொருட்களின் வகைகள் பற்றி கட்டாயமாக நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இறுதி பரீட்சையிலும் பல தடவைகள் இது தொடர்பாக வந்திருக்குது வினாக்கள். ரைட், அடுத்ததாக பிரயோக மென்பொருட்கள் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் பற்றி பார்க்கலாம். அதற்கு உதாரணங்கள் சில கொடுக்கப்பட்டுள்ளன. இவை 5 தான் உதாரணங்கள் என்று இல்லை, இவற்றை விட பல, அதாவது நிறைய பிரயோக மென்பொருட்கள் பயன்பாட்டில் உள்ளன. இப்போ பிரயோக மென்பொருள் என்பது கணனியில் ஏதாவது ஒரு விசேட நோக்கத்தை அல்லது தேவையை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற மென்பொருட்கள் தான் பிரயோக மென்பொருட்கள் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எனப்படுகின்றது. ஒரு குறித்த பிரயோக மென்பொருளினால் பல்வேறுபட்ட நோக்கங்களை, அதாவது பல்வேறுபட்ட பணிகளை நிறைவேற்ற முடியாது. இப்போ உதாரணமாக வைபர் அல்லது வாட்ஸ்அப் என்ற மென்பொருட்களை பயன்படுத்தி இருப்பீர்கள். இவை குறித்த நோக்கத்தை நிறைவேற்றும் பொருட்டு நமது கணனியிலோ அல்லது தொலைபேசியிலோ நிறுவி பயன்படுத்தக்கூடியதாக உள்ளது.
இவற்றின் மூலம் தொலைவில் உள்ள நபருடன் அல்லது நபர்களுடன் கான்ஃபரன்ஸ் காலிங்லையும் பங்கு பெற்ற முடியும். கலந்துரையாடக்கூடியதாக இருக்கும். டெக்ஸ்ட் மெசேஜாகவோ அல்லது வீடியோவாகவோ அல்லது ஆடியோ காலாகவோ நாங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ வைபர் அல்லது வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி லெட்டர் டைப் பண்ணவோ அல்லது படம் பார்க்கவோ அல்லது பாட்டு கேட்கவோ அல்லது கால்குலேஷன்ஸை செய்யவோ முடியாது. இங்கு தொடர்பாடல் அதாவது கம்யூனிகேஷன் மாத்திரமே மேற்கொள்ள முடியும். இப்போ எங்களுக்கு அதாவது பயனருக்கு கணனியிலோ அல்லது ஸ்மார்ட் போன்ஸிலோ பல்வேறுபட்ட தேவைகளை நிறைவேற்றுவதற்கு பல்வேறுபட்ட பிரயோக மென்பொருட்கள் தயாரிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இப்போ ஸ்மார்ட் போன்ஸில் ஆப்ஸ் என்பவை அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ், ஏராளமான அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸை நாங்கள் டவுன்லோட் பண்ணி எமது ஃபோனில் நிறுவி பயன்படுத்தி கொள்ள முடியும். ஆண்ட்ராய்ட் ஃபோன் என்றால் ப்ளே ஸ்டோர்லையும், ஐஃபோன் என்றால் ஆப்பிள் ஸ்டோரிலும், கணனிகளில் என்று சொன்னால் வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதில் google.com என்ற சைட்டுக்கு போய் வலது பக்க மேல் மூலையில் உள்ள அந்த 9 டாட்ஸை கிளிக் பண்ணி ப்ளே என்பதனை கிளிக் பண்ணுவதன் மூலமும் அப்ளிகேஷன்ஸை சர்ச் பண்ணி நாங்கள் தரவிறக்கம் செய்து பயன்படுத்தி கொள்ள முடியும். இப்போ எங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் பிரயோக மென்பொருட்களை நாங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாவிக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் அதனை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுக்கும் வருமானம் ஈட்டிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் பயன்படுத்துவதை பொறுத்து அவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். ரைட், அடுத்து பணி செயல்முறைமை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்றால் என்ன என்று பார்க்கலாம். இந்த பணி செயல்முறைமையை இயங்கு தளங்கள் அல்லது இயங்கு முறைமைகள் என்றும் அழைக்கலாம். இந்த பணி செயல்முறைமையானது கணனி தொழிற்படுவதற்கு மிகவும் முக்கியமானது. இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் எந்த ஒரு கணனியும் தொழிற்பட முடியாது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாத ஒரு கணனியானது பயனற்ற பொருளாகத்தான் இருக்கும். இப்போ பணி செயல்முறைமை கணனியில் பல பணிகளை செய்கின்றது. அவற்றில் 2 பணிகள் மிக முக்கியமானதாக உள்ளது. என்னென்னு சொன்னால், ஒன்று கணனி வெண்பொருட்கள் அனைத்தையும் கட்டுப்படுத்துகின்றது. அதாவது கணனி வெண்பொருட்கள் என்றைக்குள்ள உங்களுக்கு தெரியும், உள்ளீட்டு சாதனங்களாக இருக்கலாம், வெளியீட்டு சாதனங்களாக இருக்கலாம், சேமிப்பு சாதனங்களாக இருக்கலாம். இவை அனைத்தையுமே கட்டுப்படுத்தி முகாமை செய்யும். அடுத்தது கணனியில் உள்ள பிரயோக மென்பொருட்கள் அதாவது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸையும் கட்டுப்படுத்தி முகாமை செய்கின்றது. இந்த கணனி வெண்பொருட்களும் இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸும் ஒழுங்காக தொழிற்பட இந்த பணி செயல்முறைமை தான் வழிவகுக்கின்றது. இப்போ பணி செயல்முறைமை கணனியில் கட்டாயம் நிறுவி இருக்க வேண்டும். கணனியில் பணி செயல்முறைமை நிறுவப்படவில்லை எனில் அந்த கணனியினது வெண்பொருட்கள் ஒரு உயிரற்ற உடலை போன்றது. உயிரற்ற உடலால் எந்த செயற்பாட்டையும் மேற்கொள்ள முடியாது. கணனியில் பொதுவாக ஒரு பணி செயல்முறைமை தான் நிறுவி பயன்படுத்தப்படும். சில நேரங்களில் பயனரின் தேவை கருதி ஒன்றுக்கு மேற்பட்ட பணி செயல்முறைமைகளும் ஒரு கணனியில் நிறுவி பயன்படுத்த வேண்டி இருக்கும். அடுத்ததாக இந்த வரைபடத்தை பாருங்கள். இங்கு வெண்பொருட்கள், முறைமை மென்பொருட்கள் மற்றும் பிரயோக மென்பொருட்கள் ஆகியவற்றுக்கு இடையில் உள்ள தொடர்பை விளக்கும் அமைப்பு தான் இது. இங்கு பார்த்தீர்கள் என்றால் முறைமை மென்பொருளானது வெண்பொருட்களிற்கும் பிரயோக மென்பொருட்களுக்கும் இடையில் காணப்படுகின்றது. இந்த 3 நீள்வட்டங்களில் நடுவில் இருப்பதுதான் முறைமை மென்பொருள். இந்த முறைமை மென்பொருட்களில் முதன்மையானது பணி செயல்முறைமை ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஷார்ட்டாக OS என அழைக்கப்படும். இந்த பணி செயல்முறைமை அதாவது முறைமை மென்பொருள் தான் பிரயோக மென்பொருள் மற்றும் வெண்பொருள் ஆகியவற்றை கட்டுப்படுத்தி முகாமை செய்கின்றது. இந்த படத்தில் இருந்தே அந்த விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ 2 பகுதியையும் முகாமை செய்து கட்டுப்படுத்துவதனால் அந்த முறைமை மென்பொருள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நடுவில் காணப்படுகின்றது. அடுத்து பணி செயல்முறைமைகளுக்கு உதாரணங்களை பார்க்கலாம். கணனியில் பயன்படுத்தப்படும் பணி செயல்முறைமைகள் மற்றும் ஸ்மார்ட் போன்ஸ், டேப்லெட்ஸ் ஆகியவற்றில் பயன்படுத்தப்படும் பணி செயல்முறைமைகள் என பார்க்கலாம். முதலில் கணனியில் பயன்படுத்தப்படும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். இவற்றில் பிரதானமானது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தின் பரிணாமம் இங்கு காட்டப்பட்டுள்ளது. இவை மைக்ரோசாஃப்ட் என்ற ஒரு பிரபல அமெரிக்க நிறுவனத்தினால உற்பத்தி செய்யப்படுது. பொதுவாக நாங்கள் பயன்படுத்துவது இந்த பணி செயல்முறைமை தான். இவை பல வேர்ஷன்ஸை கொண்டிருக்கும். அவை தான் இங்கு காட்டப்பட்டுள்ளது. இப்போ காலத்திற்கு ஏற்ப புதிய புதிய ஃபீச்சர்ஸோட புதிய வேர்ஷன் உருவாக்கப்பட்டு வெளியிடப்படுகின்றது. இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனமானது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டுமன்றி பல மென்பொருட்களையும் உற்பத்தி செய்கின்றது. இப்போ உதாரணமாக MS ஆஃபீஸ்
பேக்கேஜில் உள்ள MS வேர்ட், MS எக்ஸல், MS பவர்பாயிண்ட், MS எக்ஸஸ் என பல பிரயோக மென்பொருட்களையும் உற்பத்தி செய்யும். இவை தவிர இன்னும் பல நிறைய பிரயோக மென்பொருட்களையும் இந்த நிறுவனம் உற்பத்தி செய்து வெளிவிட்டு கொண்டு இருக்கின்றது. ரைட், இந்த அலகின் மிகுதி பகுதியை அடுத்த வீடியோ, அதாவது பார்ட் 2ல் படிக்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.